தம்பி, செய்ய வேண்டியது 3 விஷயம்தான். எடுத்தெறிய வேண்டியதை எடுத்தெறிஞ்சிருங்க, அழிக்க வேண்டியதை அழிச்சிருங்க, அணிந்து கொள்ள வேண்டியதை அணிந்து கொள்ளுங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. அவ்வளோ ஈஸி தானா ஃபாதர்? தம்பி, அழிக்க வேண்டியது அப்படின்னா இச்சை, கோபம், மிதமிஞ்சிய பொருளாசை, வைராக்கியம், தற்பெருமை, இதை தான் நீங்கள் அழிக்கணும். இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்மளை அழிச்சிடும். எடுத்தெறிய வேண்டியது அப்படின்னு பார்க்க சொல்ல பொறாமை, மன்னியாமை, கோபம், பேராசை, இவற்றெல்லாம் நம்ம எடுத்தெறிஞ்சிடணும். அப்போ எதை நம்ம அணியணும் அப்படின்னா கடவுளின் குணாதிசயங்களை அணியணும். கண்டிப்பாக உனக்கு தெரியும், கடவுளின் குணாதிசயங்கள் அன்பு, இரக்கம், தாட்சி, கனிவு, இவற்றைகள் தான் நம்ம அணிந்து இந்த தவ காலத்தில் நம்ம நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இறைமக்களே, கண்டிப்பாக இந்த தவ காலத்தில் நாம் அழிக்க வேண்டியவற்றை அழித்து, எடுத்தெறிய வேண்டியவற்றை எடுத்தெறிந்து, ஆண்டவர் இயேசுவினுடைய பண்பு நலன்களை நாம் அணிந்து கொள்வோம், இறையாசிர் பெறுவோம். இந்த தவக்காலம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான, நம்பிக்கைக்குரிய, எதிர்நோக்கோடு பயணிக்கின்ற காலமாக அமையட்டும்.